2359 நபர்கள் காணொளி மூலம் கலந்து கொண்டு மாவட்டங்கள், சரகங்கள் மற்றும் மாநகரங்களில் உள்ள காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறை அதிகாரிகள் மூலமாக பணி நியமன ஆணைகளை பெற்றுக் கொள்ள உள்ளனர். நியமன ஆணைகளை வழங்குவதன் அடையாளமாக 20 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிபன்புடன் பணி நியமன ஆணைகளை பெற வரும் 2ஆம் நிலை காவலர்கள் அனைவரும் வரிசையாக வந்து அவரவர் ஆணைகளை பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திரு சிவ லட்சுமணன், திண்டுக்கல் மாவட்டம் திரு எம் அஜித் குமார், தஞ்சை மாவட்டம் செல்வி ஜே ஸ்னேகா, ராமநாதபுரம் மாவட்டம் திரு எம் இருளையா, தருமபுரி மாவட்டம் திரு ஏ பிரபு, திருப்பூர் மாவட்டம் செல்வி பி தாரிணி, மதுரை மாவட்டம் திரு ஏ லட்சுமணன், விருதுநகர் மாவட்டம் திரு ஏ முகமது பசில், திருவண்ணாமலை மாவட்டம் செல்வி எஸ் சுஜிதா, நாம் புறப்படுவோம் துடிப்பாக, நாம் செயல்படுவோம் சென்னை திரு பாண்டி செல்வம், நெஞ்சில் பயமில்லை, புது பாதை நாம் பகுத்திடுவோம், பல மாற்றம் நாம் படைத்திடுவோம், தடையாவோம். கிருஷ்ணகிரி மாவட்டம் எம் ஜி மனோஜ், காத்தும் வாய்மையே வெல்லும், உதவிடல் நமது பணி. சென்னை மாநகராட்சி முஜிபுர் ரஹ்மான், விழுப்புரம் மாவட்டம் திரு சி முருகவேல், கடலூர் மாவட்டம் செல்வி டி திருமதி, பணி நியமன ஆணைகளை பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, தமிழ்நாடு போலீஸ் அகாடமி, தமிழ்நாடு